நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று இந்த வருஷத்திலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரிடம் சென்று அவரை ஏறெடுத்து பார்த்து அன்றாடம் செபித்து அவருக்கு காத்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த காரியத்தை குறித்து சங்கீதம் 147 12 14 வரை உள்ள வசனங்களிலே தாவீது ராஜா வர்ணித்திருக்கின்றார். ஏற்கனவே சங்கீதம் 128 ஒரு பக்தியுள்ள குடும்பமாக அவர் வர்ணித்திருக்கின்றார். கணவன், மனைவி, பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், தேவன் அவர்களை எப்படி பராமரித்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். இங்கேயும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தை தேவன் பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று உலகவாதிகள் சொல்லுவார்கள். பைபிளோ நல்ல குடும்பம் பக்தி உள்ள குடும்பம் என்று கூறுகின்றது. இந்த பக்தி உள்ள குடும்பம் எருசலேமாகவும் சியோனாகவும் இருந்து தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். துதியும் ஸ்தோத்திரமும் தேவன் முன்னிலையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. துதியும் ஸ்தோத்திரமும் மனுஷர்களையோ உலகத்தையோ பார்த்து சொல்வதல்ல, பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்வதாகும். அவர் படைத்தவராகையினால் துதிக்கிறோம். அவர் அன்றாடம் நம்மை பராமரிக்கிறவராகையினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த குடும்பமானாலும் இவர் ரெண்டையும் செய்யுமானால் அவர் உருவாக்குகிறவராக பராமரிக்கிறவராக இருந்து செயல்படுவார். இப்படிப்பட்ட குடும்பத்தை 4 விதங்களிலே தேவன் பராமரிக்கிறார் என்று இந்த சங்கீதம் 147 நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அதை நாம் வாசிப்போம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இதை குறித்த ஒரு பாடல். எருசலேமே கர்த்தரை துதி, சியோனே உன் தேவனை துதி. எருசலேமே கர்த்தரை துதி, சியோனே உன் தேவனை துதி. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அவர் உந்தன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உந்தன் செல்ல பிள்ளைகளை என்றென்றும் ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அவர் உந்தன் எல்லைகளில் சமாதானம் ஈந்தருளி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்கிடுவான். எருசலேமே கர்த்தரை துதி, சியோனே உன் தேவனை துதி. எருசலேமே கர்த்தரை துதி, சியோனே உன் தேவனை துதி. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை எவ்வாறு பராமரிக்கிறார் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவர். அவர் உனக்கு கோட்டையாய் இருக்கிறார், அரணாய் இருக்கிறார், மதில் சுவராய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், துருகமாய் இருக்கிறார். உன்னை பாதுகாக்கும்படியாய் உன்னை சுற்றிலும் அக்கினி முதல் அரணாய் ஆண்டவர் இருக்கிறார், மதிலாகவே இருக்கிறார்.
ஒரு மதில் சுவர், ஒரு சுவர் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு பாதுகாப்போ, அதே போல ஆண்டவர் நமக்கு நிழலாய் இருந்து நம்மை சுற்றிலும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவனை துதிக்கிற ஒரு குடும்பம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3-6 வரை உள்ள வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டேறியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெங்கும் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன், சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிற தேவன், மேலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் நம்முடைய தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். அவர் நம்முடைய வீட்டை கட்டும் பொழுது நம்முடைய வாசல்களின் தாழ்பால்கள் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிப்பார்? சங்கீதம் 128 நாம் வாசிக்கும் போது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒரு ஒலிவ மரம் எவ்வளவு ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் மகிமையாய் மகத்துவம் உடையதாய் நற்பலன்களை கொடுக்கிறதாய் அது காணப்படுகிறதோ, அது மாதிரி உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒலிவக்கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 54:13 வாசிக்கும் பொழுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகளின் ஆசீர்வாதம் தான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு மேன்மையாக இருக்கிறது. மூன்றாவது, உன் எல்லைகளில் ஆண்டவர் சமாதானம் விளங்கச் செய்வார். சுற்றிலும் உனக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும். உன்னை சுற்றிலும் பகைவர்கள் அல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னோடு சமாதானமாய் இருக்கிறவர்களாய் இருப்பார்கள். சங்கீதம் 29:11 பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இதனால நீதிமொழிகள் 16:7 நான் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் சங்கீதம் 4 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 4:8 இப்படி சொல்லுகிறது, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், சமாதானமான ஒரு தூக்கம் உண்டாயிருக்கும். நம்மை சுற்றிலும் சமாதானம், தேவனுடைய சமாதானம் விளங்குமானால் அது ஒரு ஆசீர்வாதம் தான், அது ஒரு மகிமையானது தான். நம்முடைய இல்லத்திலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பகைவர்களாய் இருப்பார்கள் என்றால் நம்முடைய வீட்டிலே எவ்வளவுதான் பொன்னும் பொருளும் இருந்தாலும் ஒரு சமாதானம் நிலவாது. ஆகையினால் நாம் தேவனை துதிக்கிற குடும்பமாக, தேவனை ஸ்தோத்திரிக்கிற குடும்பமாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற பகைவர்கள் எல்லாம் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி நம்மோடு ராசி ஆவார்கள். கடைசியாக அவர் சொல்லுகிறார், உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் பசி உண்டாகும்படியாய் அவர் செய்வதில்லை, ஒரு நாளும் பட்டினியாய் கிடக்கும்படியாய் அவர் செய்வதில்லை. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துண்டுக்காக இறந்து தெரிந்ததை நான் பார்த்ததில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 81:16 நான் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கு, உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவார். இது நிமித்தம் எரேமியா 31:12 நாம் வாசிக்கும் பொழுது, அநேகர் நன்மைகளுக்காக நம் குடும்பத்தை தேடி ஓடி வருவார்கள். இந்த வீட்டில் போனா நமக்கு ஒருவேளை ஆகாரம் கிடைக்கும்,
ஒரு கப்பு தண்ணி கிடைக்கும் என்று சொல்லி ஓடி வருவார்கள். எரேமியா 31:12 சொல்லுகிறது, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரிகளின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் குறிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஒரு பக்தி உள்ள குடும்பத்தை தேவன் எப்படி பராமரிக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் இங்கு பார்த்தோம். எங்களுடைய இல்லங்களின் வாசல்களை நீர் தாழ்பால்களை பலப்படுத்துகிறீர். எங்களிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். எங்கள் எல்லைகளில் சமாதானம் ஈந்தருளுகிறீர். உசிதமான கோதுமை ஆகிய ஆண்டவரே பொருட்களை எங்களுக்கு ஆகாரமா தந்து எங்களை புஷ்டியாக்குகிறீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் அநேகருக்கு எங்கள் நன்மைகளை கொடுக்கிறவர்களாக, எங்களை ஓடி ஆண்டவரை தேடி வந்து நன்மையை எங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, எளியவர்கள் எங்களை சார்ந்து பிழைக்கும்படியான வழிகள் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்வது, எங்களிலிருந்து எளியவர்கள் எங்களிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வது என்கிற ஆண்டவரை உன்னதமான அந்த முறைமையை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். God bless you.